ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நைட் டின்னர் தான் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? சாதாரண டிஷ் கிடையாது, ஆஹா ஓஹோ டிஷ்ஷும் கிடையாது. ஆஹா ஓஹோ டிஷ் தான்ப்பா அது வீட்ல செஞ்சா. ஓகே, ஆஹா ஓஹோ டிஷ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு அந்த ஆஹா ஓஹோ டிஷ் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆஹா ஓஹோ ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி ட்ரெஸ்லயே இருக்கிறப்பா நீனு. டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் மாவு எடுத்துக்கணும். அந்த ஆஹா ஓஹோ டிஷ் மைதா எடுக்கும் போதே தெரிஞ்சிருப்பாங்கப்பா, பரோட்டான்னு நினைப்பாங்க. ஆனா பரோட்டா கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமா தான் செய்றேன். இப்போ நைட் டின்னர் இதானே நம்மளுக்கு. அப்போ கொஞ்சமா செஞ்சுனா என்ன பண்றது? நான் சாப்பிட்டேன். அந்த இது சாப்பிட்டதே கொஞ்சம். நீ என்ன சாப்பிட்ட? அந்த இது சாப்பிட்டதே ஒரு மாதிரி எடுத்துன்னு வருது. ஓகே நகெட்ஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்பா அந்த சாஸ்க்கு ரெடி பண்ணுவேன், வெயிட் பண்ணு. ஐயோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போதே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ஓகே ஏன் பாரு 5000 தரோம். நம்ம பார்த்த கடையோட சீப்பா இருக்கு. கடையில 4000 கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மோமோஸ் சட்னியோட. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து சட்னியோட மோமோஸ் கூட நான் ஓகேப்பா. சரி, அட்லீஸ்ட் கொழுக்கட்டை மாதிரி பூர்ணம் வச்சிருக்குதுன்னு சாப்பிட்டுறலாம். சட்னின்னு சொன்ன பத்தியா, அப்பதான் நான் பிஜர் ஆயிட்டேன். ஆமா, அது சட்னி தான். அது கூட வர்றது சட்னி தான். சாஸ் அது சில்லி சாஸ்ப்பா, டொமேட்டோ சில்லி சாஸ். அது டொமேட்டோ போட்டு தான் செய்யறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எனக்கு கனவுல வந்ததுப்பா மோமோஸ். அப்படியே லேயர் லேயரா அங்க செஞ்ச மாதிரி பாரு. இன்னைக்கு பாரு என் மோமோஸை பாரு. இன்னைக்கு கனவுல வந்த மோமோஸை நான் இன்னைக்கு நேர்ல சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க வீட்டில் வந்து 2 பேரும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மளே. ஆனா நீ தான் கம்மியா செஞ்சுடுவ. ஆமா, நான் கம்மியா செய்யும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குது. சட்டி மாதிரி செஞ்சேன்னு வைங்களேன், அப்பதான் இதுல மொத்தம் 10 உருண்டை கூட வராதுப்பா. இருப்பா, ஃபர்ஸ்ட் நான் மாவை பிசைஞ்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்களோட எல்லாம் ஒரே மல்லு கட்ட வேண்டியதா இருக்குது. என்னடா பிரச்சனை? கேம்ல வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க நிறைய. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேம்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டுருக்காங்களாமா. நான் கடையில பார்த்தது கம்மியா இருக்குது. ஆனா இப்போ வர எனக்கு டெம்பிள் ரன் மாதிரி ஏதாவது கேம் இருக்கா? டெம்பிள் ரன் போன்ல ஏத்தி விளையாடுங்க. அது டிவில. ஏய், டிவில எவ்வளவு பெரிய டிவில ஓடும்போது தான்டா நல்லா இருக்கும். அது ஜாய்ஸ்டிக் வச்சு அது பாருங்களேன். இந்த கேம் பாருங்க. இதெல்லாம் ஸ்டோரியோட கொண்டு போய் டார்ச்சர் பண்றான். கேம் 4000 ரூபாய் போட்டுருச்சு. நம்ம போன கடையில எவ்வளவு போட்டுருச்சு தெரியுமா? 8000 ரூபாய். ஆமா. பிளாக் இதுதான் வந்து நம்ம இந்தியா கடவுள் மாதிரி ஒரு கேம். பிளாக் மித் வூகாங் நிறைய இருக்கு. இது பாருங்க 5000 ரூபாய் கேம் 1000 ரூபாய்க்கு. அது வாங்கினா ஆன்லைன்ல விளையாடிக்கலாமா? ஆன்லைன்ல இல்ல, அப்படியே ஆன்லைன்ல டவுன்லோட் எடுத்து இங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த கேம் நல்ல கேம். 5000 ரூபாய் கேம் பாருங்க. 4500 1100 ரூபீஸ்க்கு தராங்க. அன்னைக்கு இப்படிதான் அன்சார்ட்டட் பார்த்தா 500 ரூபாய்க்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாளே. பார்க்காம இப்ப பாரு அன்சார்ட்டட் 1500 ரூபாய் இருக்கு. ஏன் 400 ரூபாயில இருந்தது இல்ல? அன்னைக்கு ஆஃபர் டீல் ஏதோ மந்த் ஏதோ இந்த மாதிரி ஆஃபர்ல விடுவாங்கல. அப்ப பாத்துக்கினே இரு, ஆஃபர்ல இருந்தா வாங்கி போட்டுறலாம். ஆடி மாசம் ஆஃபர் 1000 ரூபாய்க்கு இருக்கு. 5000 ஆடி மாசம் கோச்சிலடா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஆடி மாசம் ஆஃபர் போட்டுருக்காங்களாம் PS5 ல. சும்மா சொன்னேன். அது ஆஃபர் அந்த ஆடி மாசம் ஆஃபர் 1000 ரூபாய்க்கு. 1200 ரூபாடா. அது 1149. 1149 ரூபா. 50 ரூபா கம்மி. கார்டு இருக்கும் பாரு, போய் எடுத்துக்கோ. இன்னைக்கு நான் ஷேவ் பண்ணிட்டேன். ஆமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நானும் வந்து விடாப்புடியா கம்முன்னு சரி ஓகே விட்டு தான் பார்ப்போம், அவன் சொல்ற மாதிரி ஃபேட் கட் இது பண்ணுவோம் பேர்ட்ல அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஐயோ மை ஃபேவரட் அண்ணா ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்கன்னு உடனே எனக்கு பெஜாராயிடுச்சு. போடா போய் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மௌலி சொன்னான்னு சொல்லி நான் விட்டுருந்தேன் பேர்டு. ஒரு கடைக்கு போனால் அவர் பார்த்து, சார் என்ன சார் ஆச்சு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னு. ஐயோ ஒன்றும் இல்லை சார், பையன் சொன்னான்னு சொல்லி பேர்டு விட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னோன்னா அதை ஷேவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேர்டு வச்சு பழக்கமே இல்லை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அது. சரி வந்தான் சொல்லிக்கிட்டே இருக்கானே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். மூஞ்சி எல்லாம் வைக்காத மூஞ்சி, சரியா? அதுதான் வைக்காத மூஞ்சின்றத விட என் மூஞ்சில பேர்டு வச்சு நானே பார்த்தது கிடையாது இது வரைக்கும்.
இது வரைக்கும் என்ன அது மாதிரி நிறைய பேட்லாம் வச்சு நானே பார்த்தது கிடையாது, யோசிச்சது கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்கல. அது இப்போ அந்த மெசேஜ் பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிட்டான். சரி ஓகே போயிட்டு சரன்னு வலிச்சு எடுத்துட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் என்ன பண்ணின்னு இருக்கிறேன் பாரு பா, இவ்வளோ உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோலி உருண்டு இந்த டூமாங்கோலின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ்ல தான். அந்த சைஸ் கூட கம்மிப்பா, டூமாங்கோலி கூட இதோட பெரிய சைஸ். நான் பண்றது போதும்பா. இப்போ ஒரு வாயில கடிச்சா அப்படியே வந்துடணும்ப்பா. வா எங்களுக்கு பத்தணும் இல்லப்பா, அப்புறம் நைட்டு பசிக்குதுன்னு சுத்தின்னு இருக்க வைப்பியா? பசிக்குது, நல்லா சோறு இருக்குது, வாங்க கொஞ்சம் சோறு இருக்குது, சிக்கன் குழம்பு அதுவும் கம்மியா தான் இருக்குது. இன்னைக்கு மதியம் வந்து லஞ்ச் வந்து என்ன பண்ணேன்னா சிக்கன் குழம்பு, ரசம், சாதம்லாம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு பேசிட்டோம். 17 உருண்டை இருக்கு, அடிச்சுக்காம சாப்பிடுங்க. ஓகேவா? 17 உருண்டைலாம் எப்படி பத்தும்? ஆக்சுவலி ஒரு 40 உருண்டை வச்சிருந்தீங்கன்னா ஓகே. 40 உருண்டை வாய்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். வாங்க. அடுத்தது என்னது? சிக்கன்லாம் கழுவணும். கழுவிட்டு வர வெயிட்டிஸ் ஸ்டஃப் ரெடி. ஏன் காலையிலே இது பண்ணலையா நீங்க? காலையில ரெடி பண்ணல, காலையில எடுத்து மட்டும் வச்சுட்டேன் கறி மட்டும். இப்போ அது கழுவிட்டு அது ரெடி பண்ணும். வெயிட் பண்ணேன். நான் பேபிமா பிட் அடிச்சியா? தெரியலனா பாத்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் தப்பு இல்லப்பா. தப்பு இல்லதான், அப்படிதான் எக்ஸாம் எழுதும் போதும் தெரியலனா பாத்துக்கலாம்னு பிட் அடிச்சேன். என்ன ஆச்சு? ஃபாஸ்டா ஆனே, அப்புறம் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்னன்னா இது சிக்கன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது, அதனால பச்சையா வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால கொஞ்சம் தயவுசெய்து வேக வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதை வேக வச்சினா தான் கரெக்டா இருக்கும். ஆமா, எனக்கு மனசு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல வந்துட்டு கொஞ்சம் லைட்டா உப்பு. ஐயம்மா என்னப்பா இது வையால. இதுல வந்து லைட்டா வந்து உப்பு ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டேன். பத்தலைன்னா இதுல போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டா பெப்பர். பெப்பர் போடவே சொல்லலையே, பிட் அடிக்கிறது உன் இஷ்டத்துக்கு பண்ற பத்தியா நீ? பெப்பர் போட சொன்னாங்க. அப்படியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? இது கொஞ்ச நேரம் ஆகும். இதுதான் நமக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன பிரச்சனை இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சோயா சாஸ் வந்து எத்தனைனா ஒரு லைட் ஒரு பிஞ்ச் ஊற்றிக்கலாம். ஓகேவா? சோயா சாஸ் மாதிரி குளிக்கணும். இதெல்லாம் போட வேணாமா? பட்டர் அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே, ஊற்றிட்டோமா? இதில் நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். ஓகேவா? அதை விட முக்கியம் இது வந்து பொடி சிக்கனாக இருக்கணும். இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. இருப்பா, நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துரு. விசில் விட்டு எடுத்தால் கேவலமாக இருக்கும். வெயிட்டிஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கினியா? ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கினேன். நான் இல்லைன்னா கப்படி. ஓகே ஓகே, இதையும் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு எண்ணெயும் ஊற்றிடலாம். அது கூடயே என்னமோ வாங்கி வச்சுக்கிற, அது என்னான்னு காட்ட மாட்டேன். ஏர் புல்லிங்கில் ஏர் புல்லிங்கன்ற என்னது அந்த கவரில் அது என்னவோ இருந்துட்டு போகுது. உனக்கு என்ன வந்தது? புல்லிங் ட்ரேயில் அது ஏதோ இருந்துட்டு போகுது. எதையாவது ஒன்று விடுறியா? எல்லாத்தையும் நோண்டி மூக்க நுழைச்சிட வேண்டியது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் போட்டோமா? இது என்ன பண்ணணும்னா இப்போ எண்ணெயும் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம சட்னி ரெடி. காரமே போடலையே. என்னது? காரத்தூள். காரத்தூள் இதுல வராதுப்பா, அதுக்கு தான் அதை தொட்டு தின்றீங்கல்ல. அதுல கொஞ்சம் காரம் போட்டாங்க, நான் பார்த்தேன். எதுல போட்டாங்க? நீ பிட் அடிக்கிற இதுல. அது இதுக்குப்பா, தொட்டு தின்றதுல தான் காரம் போடுவாங்க. ஓகேவா? இதுல வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 மிளகா போட்டுக்கிறேன். காரமா இருக்குமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரசம் காரமா இருந்ததா? ஓ, அந்த சாஸ்கா இப்போ ரெடி பண்ற. தோ பா, எதுக்குப்பா இவ்வளோ சாஸ் நீ போட்டிருக்க? 17 உருண்டைக்கு சாஸ் எடுத்து வச்சுக்கலாம் வேணும்னா கூட. நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யலாம்ல. தக்காளி தொக்கு தானே இது. அப்போ கொஞ்சம் திக்கா இருக்கணும்பா. இவ்வளவு தண்ணியா வச்சிருக்கீங்க. வேக வச்சிட்டு இதுல எடுத்துறணும். அதுல இருந்து தண்ணியில இருந்து எடுத்து அரைச்சிடுங்க. அப்ப சரி ஓகே.
இது வந்து சிக்கன் சின்ன சின்ன பீஸா வரணும், நாட் a big piece. இதா மிக்ஸில போட்டு லைட்டா குறைந்து பண்ணிக்கலாம். ஓட்டிடுவியா? இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயம் குட்டி வெங்காயம் இதா இருக்கணும். இப்போ வந்துட்டு இதை வந்து இதுக்குள்ள போடணும். என்னப்பா நீ எல்லாத்தையும் நான் சொல்றேன், உனக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய வெங்காயம் தான் இதுக்குள்ள. இப்போ பூண்டை உரிச்சு போடணும் கொஞ்சம். இப்போ இதுக்குள்ள பார்த்தோன்னா இட்டு பாரு, அதுக்குள்ள எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி. தக்காளி தொக்கு ரெடி. சட்னி, கார சட்னி, சாஸு, புரியுதா? என்னென்ன பண்ணேன்னா சிக்கன் வந்து இங்கே வெந்துருச்சு. ஓகேவா? இதுக்கு மேலே போனால் தீஞ்சிடும் சிக்கன். சரியா? இந்த சிக்கன் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிக்கலாம். இல்லைன்னா கூட கையில் கூட போட்டு ஒரு திருப்பிக்கலாம். கையில் கூட போட்டு பிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட கேபேஜ் இல்லாதனால கேரட்டையும் பீன்ஸையும் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு அதுலயே கூட ஒரு போட்டு ஒரு இதுக்கு ஏன்னா ஒரு பரட்டி எடுத்துரும். பச்சையா சாப்பிட்டா நமக்கு வந்து அது ஒரு மாதிரி எடுத்துன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிக்காது அந்த பச்சை ஸ்மெல்லு. அது ஆக்சுவலி வேக வைக்கணுமே. அதான்ப்பா இது லைட்டா போட்டு இதுலயே போட்டு இந்த கடாயிலேயே போட்டு ஒரு சும்மா வெங்காயத்தை ஒரு வதக்கிட்டு கேரட் பீன்ஸையும் ஒரு வதக்கிடுவோம். சரியா? ஒரு வதக்கிட்டு அந்த கடாயில எதுவுமே எண்ணெய் இதெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ வந்து இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தா பீல் எடுத்துடணும். இந்த மாதிரி தோல் வந்துடும். ஃப்ரைடு மோமோஸ் பண்ண மாட்டியா? என்ன ஃப்ரைடும் பண்ணிக்கலாம். அப்படியே எண்ணெயில போட்டு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். முதல்ல சட்னி ரெடி பண்ணிடுவோம். மோமோஸ் பண்ணிட்டு அதை எண்ணெய் ஊற்றி வறுக்கணுமா? எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்கணும். ஓஹோ. ஆவியில வேக வச்சுட்டோ இல்லைன்னா கூட ஆவியில வேக வைக்க தேவையில்லை. அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே மடக்குறோம்ல அதை அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சிடுறோம். சூடு ஆறிச்சுப்பா. அரைச்சா சீக்கிரம் அரைச்சி சாஸை ரெடி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் நீ அதை வேக வச்சு எப்போ நாங்கள் வாயில தூக்கி போடுறது. இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ரெடி பண்ணா மோமோஸ் அது இதுன்னு வேற சொல்லிட்டேன். ஆனால் 17 உருண்டை ரொம்ப கம்மி தான்ப்பா. நீங்கள் முதல்ல என்னோட இதை சரி பண்ணுங்க. சரியா? அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய பண்ணி தரேன். ஓகேவா? இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும் இதில் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் உப்பு, சர்க்கரை, காரம், அதான் உப்பு சர்க்கரை, லைட்டாக உப்பு. ஓகேவா? அப்புறம் காரத்துக்கு வந்து லைட்டாக சர்க்கரை போட்டு காரம் போடணும்னா சர்க்கரை போட்டணும். ஆஹா, அப்போதான் எடுத்து கொடுக்கும்பா. ஓ, அது உப்பு பாரு. அவ்வளோ சர்க்கரை போடுறேன். வேணும்னா அதை மிளகா இருக்கு அதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஆனாப்பா ஸ்பைசியாக இருக்கு. போது பாரு இருக்குதுப்பா. ஆமாம், பார்க்கறதுக்கே பயங்கர அப்படியே மிளகாவை அரைச்சி விட்டா மாதிரி இருக்குது. நக்கிட்டு வாயிலேருந்து வார்த்தையா வரல உனக்கு? இருப்பா. நல்லா இருக்கு, நல்லா காரச்சாரமாக இருக்குது. இப்போ நீ மோமோஸை போட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி அதில் டிப் பண்ணி அப்படியே லபக்குன்னு வாய் உள்ள போடுறேன்னு பாரு. செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்பைசியா இருக்குது. ஆனா கொஞ்சம் ஸ்பைசி கூட ஸ்வீட்டும் தெரியுது. அந்த சுகர் ஸ்வீட்டும் தெரியுது. அதனால இஷ்யூ இல்ல. அந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கணும். இது வேற லெவல்ல இருக்குது. சுகர் மட்டும் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ ஓவர் ஸ்பைசியா இருக்குது. அதுக்கு இந்த சுகர் டேஸ்ட் கொஞ்சம் தெரியறது நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி கலவையா இருக்குல்ல? நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோமோஸ் மட்டும் அப்படியே அழகா பூ மாதிரி அந்த ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல போட்டுட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்லாம் உள்ள நிறைய வச்சு அப்படியே எடுத்து வாயில போட்டால் டேஸ்டாக இருக்கும். எனக்கு என்னமோ நடுவில் மோமோஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் மோமோஸ் இருக்கான்னு நான் தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் ஃப்ரைட் மோமோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி இந்த மோமோஸை விட ஸ்டீம் நல்லது. ஆனால் ஃப்ரைட் டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பண்ணிட்ட பற்றியா? அதே காரம் அரைச்சதுலேயே போட்டு அரைக்கிறேன். சிக்கன் ஒரு ஓட்டு இன்னும் ஓட்டு அது ஆகலை, பார்த்தாலே தெரியுது. ஆயிடுச்சா? ஓகே, ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி. பேனை தாப்பாக்குன்னு பார்த்தா வச்சாச்சு. ஆனால் ஆல்ரெடி இதுலேயே எண்ணெய் இருக்கிறதுனால தேவைப்படாது. நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த ஆனியன், கேரட்டு
ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் எல்லாத்தையும். பண்ணி வச்சிருந்தது. ஓ கட் பண்ணதா? அதுவே நல்லா பூ மாதிரி இருக்குது குட்டி குட்டியா. நல்லா போட்டு கொத்துன்னு கொத்தினுங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாமா? நான் பார்த்தேன்ப்பா ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தான் வந்து ஒன்லி சைனீஸ் ஃபுட் தான். இவங்க இருக்காங்கல்ல சரத்குமார் அவங்க டாக்டர், அவங்களே குக் பண்ணி சாப்பிட்றாங்க. குக் பண்ணி தான் வீட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கு சைனீஸ் மேடு தான் இருக்காங்க, சைனீஸ் ஃபுட்லாம் செய்யறதுக்கு. ஆனால் அவங்களே செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளும் ட்ரை பண்ணுறோம். அந்த பச்சை ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்காதனால கொஞ்சம் இது பண்ணிட்டோம். உங்களுக்கு பச்சை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் பிடிக்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை ஸ்மெல் பிடிக்காதனால கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் லைட்டாக. அப்படியே இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதெல்லாம் உப்புலாம் இருக்கும்பா அதுலலாம். இதுக்கு தேவைக்கு உப்பு போடணும். ஸ்டஃபிங் ரெடி பா. இது மாதிரி இருக்குப்பா, ஷவர்மா மாதிரி இருக்குப்பா. ஷவர்மா கிடையாது, குட்டி குட்டியா. ஷவர்மாக்கு பீஸா இருக்கும். இல்ல கடைசியில அவங்க கொந்தி தானே விடுவாங்க. அதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்கல்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் போடுறானுங்க. கோஸ் எல்லாம் இருக்குது அதுல. ஓகே. இப்போ பாருங்க நம்ம மோமோஸ் சைஸையும் இதையும் இப்பதான் இது வேடிக்கையே. ஆமா, அது உள்ள எடுத்து வச்சு அதை அமுக்கி அது உள்ள நிக்குதோ இல்லை நிக்கலையோ அதை வேக வச்சு, அது உள்ள நிக்குதா நிக்கலையான்னு தெரியல, அதை வேக வச்சு அப்படியே பக்கத்துல ரொட்டி மாதிரி போட்டு சாப்பிட போறோமோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாத்திரம் நம்ம வாங்கியிருக்குமா? இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மோமோஸ் எல்லாம் வேக வைக்கிறது. மோமோஸு இதெல்லாம் பண்ணுறது இது தானே, ஆவி வேக வைக்கிறது தானே, இது ஸ்டீம் தானே. கொழுக்கட்டை தான் அதோட தாய் பேர். மோமோஸ்லாம் இப்போ வந்து வாண்டு பேர், 2K கிட்ஸ் மாதிரி. அதெல்லாம் சைனீஸ்ல மோமோஸ்டா, இங்க வந்து கொழுக்கட்டை. அவள்தான் பூர்ண கொழுக்கட்டை, சிக்கன் கொழுக்கட்டை அந்த மாதிரி. போடு நீ உருட்டும் போதே ஆசையா இருக்குது. உள்ள வச்சு அமுக்கும் போது தான் தெரியும் அது நிக்குதா நிக்கலையான்னு. இது இட்லி மாதிரி தானேப்பா, வேகிறதுக்கு 5 minutes 10 minutes. ஆமா, அது வாங்கணும். மோமோஸ் இது செய்யறது இருக்கும். இதுக்குள்ள இப்படி வச்சுக்கணும்ப்பா. வச்சுட்டு இங்க வந்து அமுத்திக்கணும், சரியா? அதுக்கப்புறம் இப்படி அமுத்திக்கணும், அதுக்கப்புறம் இப்படி அமுத்திக்கணும், அதுக்கப்புறம் இப்படி அமுத்தி. நீ சமோசா மாதிரி போடாதப்பா, மோமோஸ் மாதிரி அப்படியே ரவுண்டா அமுக்கி விட்டுரு. இருப்பா, அதுக்குள்ள தேவையான லெவலுக்கு தான் நீ ஸ்டஃப் வைக்கணும். ஓவரா ஸ்டஃப் வச்ச அப்படின்னா வெளில பிதிங்கின்னு வந்துடும். இங்க பாரு, திஸ் இஸ் சமோசா. மோமோஸ் இப்படிதான் இருக்கும். எங்கப்பா எந்த ஊர்லப்பா மோமோஸ் இப்படி இருக்குது? சமோப்பா நல்லா அமுக்கு, இல்லைன்னா வெளில வந்துட போகுது. வெளில எல்லாம் வராது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அமுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே அழகா வந்துடுச்சு. போடு அழகா இருக்குது என் சமோசா. என்னப்பா சமோசான்ட்ட பாருங்க, மோமோஸ்ப்பா மோமோஸ். இது வந்து ரொம்ப கெட்டியா பாரு, இதுவே பெருசு தான். இது ரொம்ப கெட்டியா இது பண்ணனா மேல இருக்கிற இந்த இது கெட்டியா இருக்க கூடாது. லேயர் அப்படியே தின்னா இருக்கணும். அப்ப இன்னும் உருண்டை நிறைய வரும். மெலிசா இது பண்ணணும்னா இந்த சைஸ் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. 17 உருண்டை இருக்கா? வெந்துதா வேவலையா? வெந்துச்சான்னு தெரியல, ஆனா வெந்துனுக்குது. ஆனா இது நல்லா இருக்குல்ல பார்க்க. பயந்துட்டேன் நான், இதுதான் வெந்துச்சுன்னு சொல்றியோன்ட்டு. பிஜார் ஆயிட்டான். ஐயோ பச்சை மாவுல சிக்கனை போட்டு சாப்பிடணுமோ இன்னைக்குன்ட்டு. இங்க இருக்கு, இங்க பாரு வெந்துச்சா? வெந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சு? வெந்துச்சு. எதுக்கும் இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருலாம். சரி ஓகே. சரி, உனக்காக ஒரு 5 minutes டைம் இப்போ 9:35 9:40 எடுத்துடலாமா? இதை வச்சுட்டு 10 o'clock 17 கட்சியில் அங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான். ஒண்ணு மிச்சம். ஸ்டஃப் 10 2 4 6 8 17 இருந்ததா? ஸ்டஃப் 10 சரியா? 5 16 4 16 20 இல்ல, நன்னாங்க 16 சரியா? 16 16க்கு வந்து நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அப்போ வந்து 3 5 15. ஒன்று வந்து டேஸ்ட் பார்க்கறதுக்கு எடுத்துக்கலாம். சரி ஓகே ஓகே, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் மோமோஸ். 5 நிமிஷம் ஆச்சா? அதுக்குள்ள ஆயிடுமா? இரு
ம் இங்க பாரு இவ்வளோ அழகா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற பாரு ரெடி ஆனா அது பிரியல இல்ல நகரு பிரியலாம் இல்ல எங்க பிரிஞ்சுது நான் பிரியவே இல்லையே எங்க எடு. பிரிஞ்சுது பிரியவெல்லாம் இல்ல பிரியாது ஓகே பிரியலாம் பிரியாது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாதான் ஐயோ, தெரியும் இத செஞ்சு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்களே இதுக்காக தான் இந்த பக்கமே இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வர்றதே இல்ல ம் ஆனா சோறு குழம்பு கூட ஆக்கிடலாம் போலப்பா இதெல்லாம் தான் வேலை ஜாஸ்தி ஆனா இதெல்லாம் வந்து வேலை கம்மியா இருக்குது ஆனா நோண்டி வேலை ஜாஸ்தியா இருக்கு வேலை கம்மி இல்ல வேலை என்னமோ ஒரு இது ரெகுலரா செய்யறது இல்லைல்ல இதுல இதெல்லாம் உஷாரா செய்யணும் ரெகுலரா செஞ்சோன்னா பழகிடும் இப்ப பிரியாணில கை வந்த கலையா இருக்கா டபார்னு போட்டு தேய்க்கிறது இப்ப பிரியாணியே மறந்துட்டு நீ நம்ம வீட்டுல பிரியாணியே செய்யறது இல்லை இப்பெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் தான் நீங்க விரும்புறீங்க எத்தனை தடவை தான் நம்ம மக்களுக்கும் வந்துட்டு என் பிரியாணி காட்டினே இருக்கிறது அதனால இந்த மாதிரிலாம் செய்ய different-ஆ. தெரியும்னு காட்டணும் என் கைவரிசைய சரி சாப்பிட்டுட்டு பேசுவோம் ஆனா சாப்பிட்டு எனக்கு அந்த ஏர் ஃப்ரையர்ல போட்டு அந்த grill நல்லா செஞ்சு பழகிக்கணும்னு ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணவே வேணாம்ப்பா அது வந்து மசாலா ஜாஸ்தியா போகுது அது சிக்கன் வாங்கும் போதெல்லாம் ஒரு அது ஒழுங்காவே அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டேங்குது அது ஒரு இல்ல, மாதிரி அது நான் டைட் ஆயிடுது டைட்டாலாம் இல்ல நம்ம செய்ய தெரியல அது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன் ம். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சா இல்ல ஆள அவசரப்படாத ஓ நானே சைலண்டா இருக்கிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்து சாப்பிடுவர் சுவையை அனுபவிப்பார் இருப்பா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுகிறேன் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறேன் படாத பேபிமா டேஸ்ட் பண்ணி பாருப்பா இருப்பா இது ஒண்ணு ஒரு 3 செகண்ட் தான் 3 நிமிஷம் ஒன்னு தான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு சின்னதா இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படியே குத்துனா வந்துச்சா அதான் வந்துச்சுன்னா அப்ப பாருங்க வந்துச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆஹா அட குத்தி அதை உடைச்சே வச்சிருக்கிற பாரு நீ அது நான் என்ன பண்றது பாரு டேஸ்ட் பண்ணி பாருங்க திடம் உள்ளுக்குள்ளர வந்து அந்த ஸ்மெல் வருதுப்பா மோமோ ஸ்மெல்லு இப்போ நீங்க ஹோல்ஸ் வச்சிருக்கல அங்க சாப்பிடுவோம்ல மோமோஸ் அதே மாதிரி தான் ஸ்மெல் அடிக்குது ஐஸ்ல போட்டு சாப்பிடுங்க சட்னியோட சாப்பிடுப்பா வாய் எத்தனை பார்த்து இருக்க வேண்டியதா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கும் சட்னி செம்மப்பா பா நீ சாப்பிட்டது எனக்கு வாயில ஏய் வந்து சாப்பிட்டு வர்றா சூடு இல்ல ஆறிடுச்சு வா சூப்பரா இருக்கு வா சூடு இல்ல வா எடுத்துருவாத இப்ப வந்துருச்சுல அதை எடுத்துடலாம் ஆனா பத்தாதுப்பா நான் அப்புறமா செஞ்சு தரேன்ப்பா சட்னி தொட்டு சாப்பிட்றா மோமோஸ் மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது மோமோஸ் மாதிரியே தான் இருக்குது ஓகே வெற்றி 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 இப்படி ஒரு இடுக்கி இருக்கிறதையே நான் மறந்துட்டேன்ப்பா நல்லா தான் இருக்குது செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பத்தாது சீரியஸாக சொல்கிறேன் பத்தாது சரி நான் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தரேன் ஆனால் எல்லாத்தையும் இது எவ்வளோ மணி நேரம் வந்தது இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிருந்தேன் அப்போ அதே மாதிரி தான் இதையும் இதே வைக்கணும். வைக்கணும் அடுத்த ஈடு இறங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி 10 மணிக்கு அதை எடுப்போம் ஆமா வாங்க வாங்க சாப்பிடலாம் இப்போ கறியெல்லாம் இப்போ பார்த்துட்டேன்ல என்ன கொஞ்சம் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கணுங்கிறது நமக்கு தெரியும்ல இப்போ இவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறது தெரியுது இல்லை எனக்கு அவ்வளோதான் இப்போ இங்கே வெந்து ஓகே அடுத்த ஈடு 15 மினிட்ஸ் கழிச்சு ரெடி ஆகும் இப்போ சாப்பிடலாம் வாங்க சாப்பிடு சாப்பிடு அதே மாதிரி தான் இருக்குது மோமோஸ் மாதிரியே தான் இருந்தது ஆனால் இது கொஞ்சம் சட்னி கொஞ்சம் புளிப்பு வேணும் தக்காளி ஆட் பண்ணிடணும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது ஓகே சாப்பிடு சாப்பிடு எவ்வளோ அருமையாக இருக்கு தெரியுமா சுடுதா இல்லைல்ல ம் செம்ம சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி என்ன மாதிரி வதக்கி போடுறதுனால அந்த பச்சை வாசம் தெரியல ஒன்றுமே பார்த்தியா தெரியல எக்ஸலண்ட்டாக செம்மையா இருக்குது இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் அடுத்தது என்ன டிஷ் செய்யலாங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே பாய்